நாக்கட ஃபுல்லாவே போட்டுட்டானே என்ன கடை இயங்கி கொண்டது பெரிய இன்னைக்கு கரண்ட் இல்லாத வழியால சிக்னல் கூடி வேலை செய்யலையா பல கடை எல்லாம் லைட் போட்டு பண்ண பக்கம் வந்து நம்ம வேற சாத்த இருட்டுதான் கடைக்குள்ள ஒரு லைட் இல்ல கிழமையா வர மாதிரி மக்கள் வெறியணுமா கரண்ட் இல்லைன்ற வழியால ஓட இல்லை போல ராயா தியேட்டர்லாம் இழுத்து மூடியாச்சு மின்சாரம் குப்பையில கொட்டி இருக்கிறாங்க யாழ்ப்பாணம் ஓஹோ இந்த பெட்ரோல் செட் இயங்க ஞாயிற்று ஆக்கலாம் கடைகள் எல்லாம் போட்டு வணக்கம் உறவுகளே, நாங்கள் அவங்களோட ஜால் பிரஸ். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் பண்ண பகுதியில் நிற்கிறோம். ஏன் இன்றைக்கு பண்ண பகுதியில் நிற்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு கரண்ட் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் வட மாகாணத்தில் கரண்ட் இல்லை. மன்னார் தவிர மிச்ச எல்லா இடத்துலையுமே கரண்ட் இல்லை. மின்சார வேலைகள் காரணமாக கரண்ட் பாட்டிருக்கோம். யாழ்ப்பாணம் என்ன மாதிரி நிலைமையில இருக்குன்றதை தான் காட்ட போகிறோம். படம் போல் இயங்குதோ இல்லாட்டிக்கு முடங்கி போயிருக்கிறதோன்றது தான் நாங்கள் காட்ட போகிறோம். இது ஒரு காணொலி, வித்தியாசமான காணொலியாக இருக்கும். தொடர்ந்தும் வீடியோ பாருங்க, மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். சைக்கிள் ஓடிக்கொண்டு போறாங்க. நேற்று இரவு நல்ல புயல் பெய்கிற மாதிரி மழையாதான் சரியா வெள்ளங்களும் போட்ட நிலைமையில கிடாக்கேன எல்லாம் காணலாம் ராம்பி விட்டு கண்ட வாட்டுக்கு வருவாங்க. யாழ்ப்பாணம் கட்டாம இப்படியே சத்திரத்து சந்தி ரோட்டுக்கு போகுது பாருங்க. புது கட்டுறாங்க எல்லாம் அனுப்பி இருக்கு. ஆனா இன்றைக்கு ரவுனுக்கு நீ போய் பார்த்தா தான் தெரியும் வேண்டாம் என்ன கட்டம் வந்து. இதுகளுக்கு தெரிஞ்ச இடங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட்ல போடு. இதுல ஒரு பள்ளிக்கூடம் பண்றோம். நாங்கள் கருவாட்டு கடை சந்தி, சத்திரத்து சந்தின்னு சொல்லினோம். அந்த ரோட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். யாழ்ப்பாணத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். அந்த சிக்னல் சந்தியை பார்ப்போம் என்ன கட்டத்தில் இருக்குன்னு. இதில் வேறுங்க கடைகள் எல்லாம் இன்னைக்கு ஞாயிறு தான் இங்கே ஹோல்சேல் கடைகள். ஆனால் வளமையாக ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறது கரண்ட் இல்லைன்ற வழியால் சில கூட்டி இருக்குவேன் எனக்கு தெரியல. பாருங்க இன்னைக்கு கரண்ட் இல்லாத வழியால் சிக்னல் கூட்டி வேலை செய்யலையா, கொஞ்சம் டேஞ்சரானே, பார்த்து தான் போகணுங்க. அண்ட வாட்டுக்கு வானம் போகும். சிக்னல் வேலை செய்யலை, பார்த்து எடுக்கணும். வானம் கொஞ்சம் இருக்கும் பிறகு கொஞ்சம் சிக்னல் வேலை செய்யலை. பாருங்க அவனுக்கு வாங்கிட்டான். எல்லாம் ஜெனரேட்டர்ல இயங்கி கொண்டிருக்கு. காட்டுறோம் உங்களுக்கு. எல்லாம் காட்டுறாங்களா பாருங்க. போலீஸ்காரங்க எல்லாம் டியூட்டியோட நிக்கிறாங்களா. பஸ் திரைப்படம் பிஸியா இருக்கு. பூவாலசிங்கம் புத்தசாலை, பேமெண்ட் கடைகள் கூடி கூட்டி இருக்கு. ஹாஸ்பிட்டல் ரோட்ல நிக்கிறான். பார்மசியில எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறதாண்டா அண்டே பூட்டி இருக்கேன். காய்ஸ் பாருங்க, பெயிண்ட் அடி நடக்குது. அன்றைக்கு காயத்துல இன்றைக்கு பாருங்க சரியான சனமா கிடையாது.
கரண்ட் இல்லைன்னா உடனே போல வெளியில எல்லாரும் பந்து விட்டினாங்க. வளமையா ஒரு பார்மசிகள் திறந்து இருக்கு. சிங்கர் கம்பெனி இது அந்த சன்ரைஸ் மெடிக்கல் கிளினிக் சொல்லி அது பேங்குகள் ஞாயிற்றுக்கிழமை வளமையாக போட்டு ஏடிஎம் மிஷின்கள் பெருசாக வேலை செய்யலை. இது சிக்னல் சந்தி பீசாட் சிக்னல் சந்தியா பீசாட் இயங்கி கொண்டு தான் இருக்கு. இஞ்சால தூரம் நாங்கள் காணுகளெல்லாம் ரம்பி இருக்கு. மழை பெய்து சரியான வெள்ளம். கிங்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கிங்ஸ் இந்த கார்கள் எல்லாம் அட்டிக்கி விட்டுக்கிறோம். ஸ்மார்ட் கிங்ஸ் சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஆரியகுளம் சிக்னல் சந்தி. ஏன்னடா இன்னைக்கு எல்லா சிக்னல் சந்தையும் ஒர்க் ஆகல தானே. ஆனா அதுக்கேற்ற மாதிரி போலீஸாகல டியூட்டி போட்டுக்கிறாங்க. திரும்புறோம் ஆரியகுளம் பீகார. இது சிறாம்பியாடி வீதியான்னு சொல்லி இதுக்குள்ளயுமே எல்லாம் நடமாட்டம் சரியான குறைவா கிடக்கு போல நடக்கன. இந்த கடைகள் எல்லாம் பூட்டியாச்சு. ஆனா வளமே இந்த கடையெல்லாம் திறக்கிறான். இது வெலிங்டன் சந்தி. ஏன்னா டவுன் சைட் போவோம். இந்த இதெல்லாம் பூட்டிட்டாங்கல்ல இன்றைக்கு. பேமெண்ட் கடைகளுமே போட்டுக்கிறாங்க. இது ஹீல்ஸ். ஹீல்ஸ்ல சனம் தான், எப்பவும் சனம் தான் ஹீல்ஸ்ல. டவுன் சைட் தான் போறோம், பார்ப்போம் என்ன ஹட்டமெண்ட். உடுப்பு கடைகள் எல்லாம் பூட்டி கிடக்கு. மாடுகள் எல்லாம் மேஞ்சோண்டு போய் நான் வேற. இது கொஞ்சம் சிலவாடை. இது அந்த ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க, நாங்கள் காட்டி இருக்கோம் உங்களுக்கு. இதெல்லாம் டெய்லர் கடையெல்லாம் பூட்டியாச்சு. ஏன்னாண்டா கரண்ட் இல்லையாண்டா டெய்லர் வேலையெல்லாம் செய்யலாதானே. அதால டெய்லர் கடையில இருந்து எல்லாமே பூட்டியாச்சு. பட்டம் யாழ்ப்பாணம் இன்றைக்கு வரிச்சு ஓடிட்டேன்டா அப்படிதான் சொல்லலாம். என்ன ஆனா இது ஞாயிற்றுக்கிழமை உடனே திறக்கிறதானே கடைகள் எல்லாம். 1-2 கடையெல்லாம் திறந்துருக்கு. ஏன்டா கரண்ட் இல்லையாண்டா வேலை இல்லையாண்டா போல. கட்டுறாங்க ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அதெல்லாம் விசாரா திறந்துருக்கு, டெக்னாடெக்ஸ் அதெல்லாம் திறந்துருக்கு. கமலேஸ்வரி எல்லாம் பூட்டியாச்சேன். இதெல்லாம் HNB பேங்க் அவ்வளோதானே. சாப்பாடு கடை, நியூ ஃபேஷன், நியூ கொழும்பு ஃபேஷன் அதெல்லாம் இருக்கு. அதாவது இங்கே ஜுவல்லரிஸ் கடையெல்லாம் பூட்டிட்டுனா கரண்ட் இல்லையாண்டா வேலை இல்லையாண்டா போல. இந்த என்னன்னு சொல்கிறேன் ஜெனரேட்டர் எடுத்து மினாக்கடவுன்மெண்ட காரணம் தெரியல எல்லாம் பூட்டிக்கிறாரு. ஆனா யாழ்ப்பாணம் மூவையில் என்னன்னு சொல்லுவாங்க ஜனமா தான் கிடாக்கு. பேமெண்ட் கடையால் தீபாவளி முடிஞ்சும் பேமெண்ட் கடையால் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ரிச் லேடி, கல்யாணி, நகை மாளிகை அதுகளெல்லாம் பூட்டி இருக்கு.
குறைச்சி ஓடி போகுது. ஆனா யாழ்ப்பாணத்துல மக்கள் கூட்டம் குறையில கடைகள் எல்லாம் பூட்டியாச்சே. இதெல்லாம் பூட்டியாச்சு. அடே கபிலா பாட்டா கடை கூட்டு பூட்டியாச்சு. இப்படி நாக்கடை ரோட்டு கூட்டு பாப்பமா. இப்படியே நாங்க நாக்கடை ரோட்டுக்கு விடுறோமா. பாருங்க யாழ்ப்பாணம் மறுச்சோடி போய் இருக்கிற நிலைமையை நீங்க பாக்குறீங்க. சரி ஒரு நாக்கடை ஃபுல்லாவே பூட்டுட்டானே. என்ன நாக்கடை ஃபுல்லா பூட்டியாச்சு. இதுல ஒரு ஸ்லோ பண்ணி காட்டுவோமே. இன்ஜின்ல ஐயாங்கதான் நீங்க பாருங்க ஜெனரேட்டர் போட்டு லிங்கன் கூல் பார் இயங்கி கொண்டு இருக்காரு. யாழ்ப்பாணம் இங்க பாருங்க இந்த கடையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறது. 1-2 கடை என்றாலும் திறக்க கொண்டு பார்த்தா பெருசா திறக்க இல்லை. இங்க மேல யூனிடெக்ஸ் வந்து உடுப்பு கடை அதுவும் திறந்து வெளியே காட்டுறோம். பெட்ரோல் செட் இயங்கி கொண்டு தான் இருக்கேன். டபுள் பெட்ரோல் செட். இந்த பெட்ரோல் செட் இயங்க இல்லையோ. ஓஹோ இந்த பெட்ரோல் செட் இயங்க இல்லையா. அப்படி இந்த ரோட்டுக்கு விட்டு பாக்குறோம். இப்படியே ராயா தியேட்டர் ரோட்டுக்கு போறோம். தியேட்டர்கள் என்ன கட்டமென்று பார்ப்போம். ஓ ரைட் ராயா தியேட்டர் பூட்டியாச்சே. இதுல பாருங்க ராயா தியேட்டர் அடிக்கு தான் வந்தாங்க. எல்லாம் கரண்ட் இல்லைன்றபடியால ஓட இல்லை போல. ராயா தியேட்டர்லாம் இழுத்து மூடியாச்சு. மின்சாரம் தடைப்பட்டதால போல இழுத்து மூடியாச்சு. இந்த ரோட்ல நிக்கிறோம். இப்படியே போவோம் நாங்க பார்த்து கொண்டு போவோம். தூங்கலாம். இது ஒரு ஃபுட் சிட்டி அது திறந்துருக்கு. ஷொக்கோ கீசஸ் நல்ல பேர். வடக்கடை ஒன்று திறந்துருக்கு. வைன் ஸ்டோர்ஸ் அது எப்பவுமே திறக்கும். ஏன்னா அது சொல்ல தேவையில்லை. இந்தியாவில் கடைகள் எல்லாம் பூட்டி தான் கிடக்கு. அதுல ஒரு பிரிண்டர்ஸ் கடை வந்து திறந்துருக்கு. ஸ்போர்ட்ஸ் கிடையாது. கையை காட்டி கொண்டு போறார் ஒரு அண்ணி ஒரு ஆள். மாலை கடையாதுகள் எல்லாம் திறந்துருக்கு. அதெல்லாம் கையால வேலை செய்யறது எல்லாமே. இந்தியாவில கீசி ஃபேஷன் பூட்டி இருக்கு. தினேஷ் பேக்கரி பாருங்க இருட்டா கிடக்கு. ரோலெக்ஸ் பேக்கரி தினேஷ் பேக்கரி இல்ல ரோலெக்ஸ் பேக்கரி. இதை பார்ப்போம் என்னென்ன கட்டங்கள்ல இருக்கண்டு. நாங்க எந்த ரோட்டு போறோம். கரண்ட் இல்லாததுல பாருங்க எல்லாம் இருட்டா கிடக்க. லைட்டுகள் ஒன்றும் இல்லாம எல்லாம் இருட்டான எல்லாமே கிடக்கு. இது வந்து உதயன் பேப்பர் கம்பெனி. உதயன் பேப்பர் கம்பெனி யாழ்ப்பாணம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாதான் ஞாயிற்றுக்கிழமையில கடைகள் வளமையா திறக்கிறது. இன்றைக்கு வந்து கரண்ட் இல்லாதபடியால வடமானம் ஃபுல்லாவே கரண்ட் இல்ல. அதுல மன்னாருக்கு மட்டும் கரண்ட் இருக்கு. இது இப்படியே அந்த ஹீல்ஸுக்கு போற ரோட் பாருங்க. அப்படி எல்லாம் கடைகள் எல்லாம் பூட்டி நிலைமையில இருக்கண்டு பாருங்க. இதுக்குள்ள ஃபுல்லாவே சனமாத்தான் இருக்கும். ஆனா கடை இன்றைக்கு பூட்டு. இங்க பிஓசி பேங்க் பாருங்க ஏடிஎம் இயங்க இல்லை இன்றைக்கு. இதால கரண்ட் இல்ல தானே. அப்ப அதால ஏடிஎம் மிஷின்களும் இயங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் வளமையா இங்க பீப்புள்ஸ் பேங்க் இயங்கி கொண்டிருக்குது. டயலாக் ஆபீஸ் ஞாயிறே பூட்டு. இதை பாருங்க ஞாயிற்றுக்கிழமை என்றபடியால தான். ஆனா சில கடைகள் ஞாயிறுல திறக்கிறது உடமையா. இதுக்குள்ள இந்த ஹார்ட்வேர் கடையில் அதாவது திறக்கிறது. இன்னைக்கு கரண்ட் இல்லாத காரணத்தால இன்னைக்கு பூட்டி போடுது. இந்த பஸ் ஸ்டாண்ட் ரோட் கடைக்கு வந்துட்டேன். கரண்ட் இல்லாததால என்ன இருட்டா இருக்குன்னு. இந்த கரண்ட் இல்லாத சரியான சிரமமா இருக்கு. ஆனா கடையெல்லாம் திறந்து தான் கிடக்க. கடையெல்லாம் திறந்துருக்கணுமா இருட்டா இருக்கு. சில இடங்கள்ல ஜெனரேட்டர் போட்டு வேலை செய்யுது. என்னென்ன கரண்ட் இல்ல என்ன ஆட்டம். இன்ஜின்ல வேலை செய்ய சிரமமா தான் இருக்கும் போலயா. ஆக்கள் என்ன மாதிரி குறைவா இருக்கோ இல்ல என்ன பரவாயில்ல.
பாருங்க இன்ஜின் போட்டு தான் வேலை செய்து கொண்டு கரண்ட் வந்து வேலை செய்து இந்தியாவில் லைட் போட்டு வேலை செய்யுது. இது எல்லாமே இன்ஜின் போட்டு தான் வேலை செய்து கொண்டு கரண்ட் லைட். சிலதுகள் கடைகள் எல்லாம் அவை இன்ஜின் வசதி இல்லாதாக்கள் ஒன்றும் செய்யலாம். சில பேர் இன்ஜின் போட்டு இங்கே வேணும். இந்த ரோட்டில் ஃபுல்லாகவே இன்ஜின் தான். ஆனால் என்ன இன்றைக்கு கரண்ட் இல்லை என்ன மாதிரி இருக்கு? கரண்ட் இல்லாதால இப்பதான் கடை இருக்கு. உங்களுக்கு என்னென்ன சிரமம் இருக்குதா? எல்லாமே சிரமம் மக்கள் போக இது நாங்கள் ஒரு 2 ஜெனரேட்டர் போட்டுக்கிறப்ப மக்கள் போகிறதா இருக்கு. எல்லாரும் கருவு இருக்காங்கிறப்ப வாரது போறது யார் ஒரு பொருளை பிள்ளைகள் போறது வர்றது இப்படி ஒரு கரண்ட் சொன்னா அது பகுதி அளவில் செய்யலாம். இதால சரியான சிரமமா தான் இருக்கேன். நான் நினைக்கிறேன் சில பேர் கரண்ட் இல்லையென்று நெப்பிலையாகும் மக்கள் நடமாட்டமும் குறைவா இருக்கேன். சரிண்ணா, ஓகே, நன்றியா. ஓகே பாருங்க இன்ஜின்லாம் போட்டு கொண்டு வைக்கிறோம் பாருங்க. இன்ஜின்லாம் வேலை செய்து கொண்டு இருக்குது. சரியான சிரமப்பட்டு கொண்டு வைக்கிறோம் பாருங்க. இன்ஜின்லாம் தொடர்ந்து ஃபுல்லாகவே இன்ஜின்லாம் வேலை செய்யுது. இதாலேயுமே மிக்சர் கடை ஸ்ரீராம் ரயன் மிக்சர்ன்னு சொல்லி இதில் பாருங்க. இந்த கரண்ட் இல்லாததால பிரச்சனை பாருங்க. கடையெல்லாம் பூட்டியிருக்கு. ஆனால் இந்த கரண்ட் இல்லாத என்ன மாதிரி பிஸ்னஸ் இல்லைண்ணே, சிரமமாக தான் இருக்குண்ணே. அதால எவ்வளோ கடையும் போட்டு இருக்கு அப்படி. எஸ்டிமேட் தானே. இன்றைக்கு உங்கள்கிட்ட வளமையாக வர மாதிரி மக்கள் தெரியணுமா? இன்றைக்கு குறைவு, சரியான குறைவு. நீங்கள் கரண்ட் இல்லாததால வேறுங்க கடையெல்லாம் இருட்டாக இருக்கேண்ணே. அப்படியா? இப்போ மூட போறீங்களா? அடுக்கி கொண்டு இருக்கிறீங்க. ரைட்டு, சரிண்ணே. கரண்ட் இல்லாதால பாருங்க கடையெல்லாம் பூட்டி கட்டம் அப்படி இருக்கு பாருங்க. பாருங்க கரண்ட் இல்லை, கடையெல்லாம் இருட்டு. லைட் போட்டு தான் கடை பிஸ்னஸ் நடக்குது. ஃபோன் டோஜ் அதெல்லாம் பாவிச்சு தான் கடை பிஸ்னஸ் போய் கொண்டு இருக்கு. சரியான சிரமத்தில் நினைக்கிறேன். மாதர் பஸ், கேர்னர் பஸ் அந்த ரூட்ல நிற்கிறோம். இப்படியே பழக்கடை ரோட்டுக்கு நாங்கள் போகிறோம். சுண்டல் வண்டியில எல்லாம் நிற்கிட்டு பாருங்க. பழமையா பழக்கடை எல்லாம் லைட் போட்டிருக்கு. அது பாருங்க இருட்டா தான் இருக்கு. கரண்ட் இல்லை, லைட்டுகள் எல்லாம் நிப்பாட்டி பாருங்க. இப்படியே நாங்கள் இந்த ரோடு போக இந்த ரோட்ல ஃபுல்லாக இன்ஜின்ல தான் பிரேக் ஆகி கொண்டு இருக்கு போகிறோம். பார்ப்போம், கொஞ்சம் ஸ்லோவாக போங்களா, ஆடி கொண்டு போப்பேன். கரெக்டாக யூஎஸ் பேங்க் ஏடிஎம் எல்லாம் வேலை செய்யுது இந்தியாவில். இங்கே வேறு பெரிய இன்ஜின் போட்டு வேலை செய்து கொண்டு இருக்கணும். கடை இயங்கி கொண்டது பெரிய இன்ஜின் போட்டு தான் வேலை செய்து கொண்டு இருக்கு. நான் அப்படியே பண்ண ரோட் பக்கம் போவேண்ணே. கருவாட்டு கடை ரோட் பாருங்கோ. எல்லாம் நோம்பல் அண்டைக்கு சனப்பழக்கம் கொஞ்சம் குறைவு. ஞாயிற்றுக்கிழமை தானே இருந்தாலும் ஞாயிறில் சனம் நிற்கிறது தானே இருந்தாலும் குறைவாக. வந்து 1 ரவுண்டை போட்டால திரும்பி நாங்கள் மண்ணில் என்ன மாதிரி சனம் இருக்குன்னு பார்த்து கொண்டு போவோம். அப்படி இது வந்து மழை காலத்துக்கு சிரமமா இருக்குமென்று அந்த எல்லாருமே காணொலி போட்டேன். நாங்களுமே போட்டிருந்தோம். நாங்கள்
ரோட்டு கான்கிரீட் ரோட் போட்ட ஒரு இலகா இருங்கோ வெள்ளம் மட்டும் இல்லை நார்மலா இருக்கு. இந்தியால சொஃப்ட்லாஜிக் பிக்மீன் கம்பெனி எல்லாம் அதுகள் எல்லாமே இருக்கு. இங்கே தான் முட்டவழி ஒரு ஜோடி கேட்கறாங்க. போன தீபாவளிக்கு எப்படி இருந்தது? இங்கே மரக்கரை கிடையாது. இதான் பண்ண மீன் சந்தை. பின்னேற மாலை நேர சந்தை நடந்து கொண்டிருக்கு. இது ஆட்டிறச்சி கடை. இதுகளெல்லாம் விடிய நேரமே முடிஞ்சிருந்தானே அதை பூட்டிட்டு அங்கால ஒரு சுடலை ஒன்று இருக்கு. மழை பெஞ்சுதாருங்க வெள்ளத்தை நேற்று நல்ல மழை ஏன்னா இரவு. இது SLD கம்பெனி மொபிட்டல். இதுலயும் ஐயாரால் சோழன் மாங்காய் வைத்துக் கொண்டிருக்கார். பண்ணை கிட்ட வந்துட்டேன். இப்படி பார்த்து கொண்டு போவோம் என்ன மாதிரி மண்டபி ரோட்டுக்கு விட்டு பார்ப்போம். இப்படி மண்டபி ரோட்டை விட்டு பார்த்துட்டு பண்ணை ரோட்டையும் அப்படி பார்த்து கொண்டு அங்கால வேற எந்த ரோட்டை பார்த்து கோட்டை ரோட்டை தான் எங்க காட்டி கொண்டு போவோம் நார்மலா. பாத்தியோ ஜனத்தை கரண்ட் இல்ல தானே முழுச்ச நான் இங்க வந்துட்டேன். பண்ணைக்கு முழு பேரும் பண்ணைக்கு வந்துருந்தோம். பாருங்க பார்த்துக்கோ போலீஸ் நிக்கிறான். இதில் வடக்கடையில ஆக்கள் நிக்கிறான். போய் கொண்டிருக்கணும். பாருங்க இதான் மண்டபி கடற்கரை. மாக்கள்லாம் நிக்கிறேன். நான் நினைக்கிறேன் டூரிஸ்ட் பிளேஸ் கூட இதுல அந்த கடற்கரையை பாக்குறதுக்காண்டி ஆக்கள் போல இதுல ஃபுல்லா ஆக்கள். இதால அப்படியே ஐஸ்கிரீம் கடை போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து அந்த மண்டபி பாலம் என்ன மீன் பிடித்து கொண்டிருக்கேன் போல. தாங்கி மீன் பிடித்து கொண்டு வெள்ளக்காரன் நடந்து போய் கொண்டிருக்க சைனாக்காரன் போல. இந்த ரோட் ஃபுல்லாவே ஆக்கள் நானே. சரி நாங்க அப்படியே திரும்புவோம். இந்த வியூவா பாருங்க. கலாச்சார மண்டபம் அந்த ஹாஸ்பிட்டல் காட்டுற மாதிரி காட்டினேன். அங்கால அந்த மாநரசா மண்டபம் அங்கால பண்ணை இருக்கு. வாங்க காட்டிக்கொள்றோம். அப்படி போய் பார்த்து கொண்டு போவோம். இது பண்ண பக்கம் வந்து நம்ம வேறுங்க சனத்தை உள்ளேயும் கொண்டே காட்டுறோம். வேறுங்க போல பைக் நிற்கண்டு நாங்கள் அதால சுற்றி தான் போகணும். சுற்றி கொண்டு வந்து காட்டுறோம். பாருங்க பண்ணைக்கு எவ்வளோ பேர் ஆக்கலன்னு. ஞாயிற்றுக்கிழமை இந்த கரண்ட் இல்லை. வடமான ஃபுல்லா கரண்ட் இல்லை. இந்த இன்ஜின்லையும் இயங்கி கொண்டிருக்கு ஃபுல்லா. பாருங்க அன்னைக்கு உள்ள வந்திருக்கிறோம் பாருங்க. ஆக்களை பாருங்க. அன்னைக்கு கரண்ட் இல்லை. நம்மகிட்ட ஞாயிற்றுக்கிழமை வளமையா ஆக்கலாம் கடைகள் எல்லாம் போட்டு என்ன மாதிரி மக்கள் கூட்டம் பண்ணையில பேமெண்ட் கடையெல்லாம் போட்டு கரண்ட் இல்லாததால வேற மக்கள் கூட்டம் இன்னும் கூட வேறு. பாருங்க
அன்னைக்கு பாருங்க சனத்தை, இந்த சனத்தை பாருங்க. நல்ல சனம் தான் நிற்குது பண்ண. பண்ண ரோட்டை காடிக்கொண்டு போவேன். வாக்கிங் பண்றாங்க, வாக்கிங் பண்ணி நம்ம ஃபன் பண்றபடியா ஃபன் பண்றாங்க. அப்படி ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இந்தியால கோட்டை, யாழ்ப்பாணம் கோட்டை போய்கொண்டிருக்கு பாருங்க. சின்ன எல்லாம் இளம் படியல், இளம் வேர்ச்சி படியல் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. கரண்ட் இல்லை தானே, கரண்ட் இல்லை தானே, அப்ப எல்லாம் வந்து நிற்கிறாங்க. ஒரு இதுல போய்கொண்டிருக்கு ஒண்ணு பாருங்க. இதான் அந்த அகாடி, ஏன் கோட்டை அகாடி பக்கம் போட்டோ ஷூட்டுகள் நடக்குது படியாங்க. சரி, கப்பிச்ச வேலை காட்டலாம் கொள்ளலாம். வேலை இப்படி நாங்க கோட்டை பக்கம் திரும்ப போறோமே. வியூவை பாருங்க எப்படி இருக்காண்டு. கோட்டைக்கு உள்ளுக்க சரியான ஸ்தானம். ஏனண்டா அவ்வளவுக்கு வெளியில வெஹிக்கிள். சிங்கள மக்கள் எல்லாம் வந்து நிற்கிறான் பாருங்க. ஒரு ஐஸ்கிரீம் கடையால், சுண்டல் கடை, ஐஸ்கிரீம் கடையால். யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன். குடிவட்ட டெக்டர்கள் மண்ணுகளோட அதுகளெல்லாம் நிற்குது. துரையப்பா விளையாட்டரங்கம், ஹாஸ்பிட்டலுக்கே இங்க ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷனுக்கே இன்ஜின் இயங்கி கொண்டுதான் இருக்கு. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம். ஓகே, நேரம் வரும். சரி சரி, இப்படியே இந்த பேமெண்ட் ரோட்டுக்கு விட்டு பார்ப்போமே. மழை பெய்து வெள்ளத்தை பாருங்க. இருவாளான பழக்கிற இடம், லேர்னஸ் இடம். புது பஸ் ஸ்டாண்ட். கார்களை கொண்டு வந்து அடுக்கி விட்டு எல்லாம் பொட்டியாங்க நிக்கிறாங்க பாருங்க. இந்த புது பஸ் ஸ்டாண்ட் குறிச்சோடி போய் கிடாக்க. இது எங்கட அந்த பேமெண்ட் ரோட்டை. கடை இருட்டா இருக்கு, கரண்ட் இல்லாத பாருங்க. ஃபுல்லா இருட்டு தான். கடைக்குள்ள ஒரு லைட் இல்ல, ஃபுல்லா இருட்டு இருக்கு பாருங்க. எங்க இன்ஜின் சத்தம் கேக்குது, எங்க இன்ஜின்ல இயங்கி கொண்டிருக்குது. இதுக்குள்ள இன்ஜின்லாம் இயங்கி கொண்டிருக்கு. அப்படியே இந்த ரோட்டால விடுவோம். இஞ்சால செல்வா தியேட்டர். அப்படியே இந்த ரோட்ல பாருங்க. இதுல பாருங்க இவ்வளவு குப்பையில கொட்டி இருக்கிறாங்களே. யாழ்ப்பாணம் நகரமோ நரகமோன்றது டவுட்லான் இருக்கு. குப்பையில கொட்டி ஏன் இந்த பாடு இப்படி கொண்டு வந்து குப்பையில கொட்டினா என்ன நிலைமை? மாநகரசகாரம் கிளீன் பண்றாங்களுக்கும் கரைச்சிடலாம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்தாங்க ஃபுல்லா இன்ஜின் சவுண்ட் தானே. என்ன சவுண்ட்? வாகன சத்தம் கேட்கல, இன்ஜின் சத்தம் கேட்டுதான் இருக்கு. வேறுங்கண்டே கரண்ட் இல்லை தானே. மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும். சின்ன படியங்க எல்லாம் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும். பொழுதுபோக்கு இல்லை தானே. பதால மீன் பிடிச்சு கொண்டிருக்கீங்க. மீன் பிடி வட்டுட காட்டுங்க. இது என்ன மண்புல ஓட்ட வடிக்கிற நீங்க? இன்றைக்கு என்ன கரண்ட் இல்லையான்னு மீன் பிடிக்க வந்தீங்களா? அதுக்காண்டி வந்த நீங்க? என்னடா இன்றைக்கு என்ன கரண்ட் இல்லை? என்ன கட்டம்? கரண்ட் இல்லாதான் கட்டம்.
அப்ப என்ன பொழுதுபோக்கு வந்தீங்களா ஃபன் பண்றதுக்கான என்ன என்னத்துல போட அதான் பார்த்து நான் பார்த்துட்டு என்ன மாதிரி மலையாள் வருமோ என்ன ஹாட்டம் இவர் கொஞ்சம் நல்லா கதைக்கிறார் பாருங்க இவர் இவர்தான் சொன்ன அந்த அவன்டா எத்தனை மணிக்கு வந்த நீங்க 12 மணிக்கு வந்த நீங்க அப்பண்டே கரண்ட் வேற மட்டும் இதுல துள்ளி கொண்டிருக்கு பாருங்க மீன் என்ன மீனடா ஓ யூடியூப் யாழ் பிரதர் இது என்ன மீன் கழுத்து மீன்